அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எம்ஏ ஹைதர் குரூப் தலைமை அலுவலகம் பிர்காவில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு தொடர்ந்து தராவி தொழுகையும் சிறப்பு பயானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து மீதமுள்ள நாட்களிலும் சிறப்பு பயான் மற்றும் சிறப்பு தராவி தொழுகை நடைபெற இருக்கிறது. அனைத்து சகோதரர்களும் தொழுகையிலும் பயானிலும் கலந்து கொள்ளும்படி அழைக்கின்றோம். எம்ஏ ஹைதர் குரூப். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال الله تعالى في القرآن العليم ربي اجعل هذا بلدا آمنا صدق الله العلي العليم وصدق رسول النبي الكريم. பேரன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய இறுதி பத்தினுடைய நெருக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் 2 நாட்களோ அல்லது 4 நாட்களிலோ நாம் இந்த பத்தை நாம் என்ன செய்ய முடிக்கப் போகின்றோம். வல்ல ரஹ்மான் இது போன்ற மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு அடுத்தடுத்து வழங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்து நம்முடைய ஆயுளை நீட்டி தந்து இன்னும் பல ரமலான்களை அடையக்கூடியவர்களாக அதனுடைய பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். ஆமீன். அருமையானவர்களே, பொதுவாக மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்ற விஷயங்கள் அல்லது நம்மை பயிற்றுவிக்கின்ற விஷயங்கள், நம்மை செதுக்குகின்ற விஷயங்கள் ஏராளமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே மார்க்கம் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அச்சமின்றி வாழச் சொல்லி கொடுத்தது. இந்த உலகத்தில் நீங்கள் வாழப்போகும்போது எப்படி வாழணும்? அச்சம் தவிர்த்து வாழக்கூடியவர்களாக ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நம்மை வலியுறுத்துகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த வழிகாட்டுதலை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். பொதுவாக இந்த அச்சத்தை தவிர்த்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அல் அம்னு என்பதாக அரபியில் என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அல் அம்னு பாதுகாப்பான ஒரு விஷயத்திற்கு அம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கின்ற விலங்கினங்களாக இருக்கட்டும், அல்லது கடலிலே வாழ்கின்ற கடலினங்களாக இருக்கட்டும், அல்லது தரையிலே ஊறுகின்ற எறும்பாக இருக்கட்டும், அதற்குரிய பாதுகாப்பான இடங்களை தயார் செய்து கொண்டு தான் என்ன செய்யணும்னா இந்த உலகத்திலே தன்னுடைய அந்த ரூஹை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போ எறும்பு ஊர்வன இருக்கிறது சொன்னால் அதற்கென்று ஒரு இருப்பை நமக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கு. அதே மாதிரி விலங்கினங்கள், பறவைகள் இது போன்று இருக்குன்னு சொன்னால் அதுக்கான ஒரு பாதுகாப்பை என்ன செஞ்சு வச்சிருக்கு. அதேமாரி கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இப்படி அதற்குண்டியான பாதுகாப்பதோடு என்ன செய்யுதுன்னா வாழ்ந்துக்கிட்டு இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த உலகத்திலே மனிதனாக இருக்கின்ற பொழுது அவனுக்கென்று ஒரு அமைப்பு, அவனுக்கென்று ஒரு பாதுகாப்பு, அவனுடைய உள்ளத்திலே எழுகின்ற அந்த அச்சங்களுக்கெல்லாம் எதை பற்றி உண்டான அச்சமாக இருக்கட்டும், வாழ்வை பற்றி உண்டான அச்சமாக இருக்கட்டும், அல்லது பாதுகாப்பை பற்றி உண்டான அச்சமாக இருக்கட்டும், அல்லது எதிரிகளுடைய அச்சமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம் அச்சம் தவிர்த்து இந்த உலகத்திலே வாழ பழகி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பொதுவாக இந்த உலகத்திலே நமக்கு நபிமார்கள் உள்பட அனைவருக்கும் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டதுன்னா அச்சம் என்ற ஒரு விஷயத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அச்சம் இல்லாமல், அச்சம் கொடுக்கப்படாமல் எந்த ஒரு நபியும் இந்த உலகத்திலே வரலாற்றை புரட்டி போட்டதாக சரித்திரமே கிடையாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே தன்னுடைய குடும்பத்தை விவசாயம் இல்லாத அந்த பாலைவன பூமிகளை விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ செய்கின்றார்கள். ரப்பி ஜிஅல் ஹாதா பலதன் ஆமினா வர்ஜுக் அஹ்லஹு மின தமராத்தி என்பதாக. ரப்பே, நான் என்ன செய்கின்றேன், யாருமில்லாத ஒரு பாலைவன காட்டிலே என்னுடைய குடும்பத்தை விட்டு செல்கின்றேன். அப்படி விட்டு செல்கின்ற பொழுது அதற்குரிய பாதுகாப்பை நீ என்ன செய்விடு, வழங்கிவிடு. அது மட்டுமல்லாமல் அவர்கள் பசியோடு இருக்கின்ற நேரங்களிலே அவருக்கு தேவையான உணவையும் நீ கொடுத்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே முதல் முறையாக கேட்பது அம்னை பற்றி தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். எப்போதுமே உலமாக்கள் அல்லது பெரியோர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். வஹாதா பலதன் ஆமினா, வஹாதா பலதன் ஆமினா. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த ஊரை அல்லது இந்த கிராமத்தை
அல்லது இந்த நாட்டை என்ன செய்த பாதுகாப்பான சூழலிலே என்ன செய்ய ஆக்கிவை என்பதாக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இன்று வித்திரு தொழுகையிலே கூட எல்லா இமாம்களும் எல்லா பள்ளிகளிலும் தங்களுடைய ஊர்களை பற்றி என்ன செய்கிறாங்கன்னா, வஹாதா பலதன் ஆமினா யாரப்பே, இந்த ஊரை என்ன செய்ய ஒரு அமைதி பூங்காவனமாக ஆக்கி கொடு, ஒரு பாதுகாப்பான ஒரு பூமியாக என்ன செய்து கூட ஆக்கி கொடு என்பதாக வித்திரு தொழுகையிலே கூட என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு பாதுகாப்பு என்பது நமக்கு என்னது முக்கியமானது என்பதாக இஸ்லாம் நம்ம என்ன செய்ய சொல்லி தந்திருக்கிறது. ஏன் அப்படி சொல்லுதுன்னா, இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நீங்கள் அச்சமே இருக்கக்கூடாது, பயமே இருக்கக்கூடாது. பயமற்ற ஒரு மனிதனாக என்ன செய்யணும், வாழ வேண்டும் என்பதுதான் குர்ஆனுடைய சாரம்சம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது உடல் ஆரோக்கியத்தை விட அச்சமற்று வாழ்வதே மிகச்சிறந்த ஒரு வழி. நமக்கு உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது தான். அதைவிட முக்கியம் இந்த உலகத்தில் என்ன செய்யணும், அச்சமற்றவர்களாக பயமற்றவர்களாக வாழ்வதுதான் நமக்கு மிக பெரிய முக்கியம் என்பதாக தப்சீர்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, குர்ஆனை விரிவுரையாளர்கள் இந்த வசனத்திற்கெல்லாம் விளக்க உரை சொல்கின்ற பொழுது அச்சத்தை தவிர்த்து இந்த உலகத்தில் வாழ பழகிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். இப்போ நோய் வந்துட்டா என்ன செஞ்சிடுவோம், பயந்துருவோம். நோய் வந்துட்டா நம்ம பயந்துருவோம். அந்த நேரத்தில் கூட நம்ம என்ன செய்யணும், நம்ம உள்ளத்தில் அச்சம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த நோயே நம்மளை சாகடிச்சிடும். இப்போ எத்தனையோ சகோதரர்கள் கொரோனா காலகட்டங்களிலே அந்த கொரோனாவை பயந்ததின் காரணமாக எத்தனையோ இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, உயிரிழப்புகள். ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், தைரியமானவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சகோதரர்களாம் தங்களுடைய உயிரை கெட்டியாக பிடித்து வந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றினான், அல்லாஹ் எனக்கு அம்னு கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தான் என்ற அச்சமற்ற தன்மையோடு என்ன செஞ்சாங்க, பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததன் காரணமாக அந்த கொரோனா பிடியிலிருந்து என்ன செஞ்சிட்டாங்க, தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன, தங்களுடைய உள்ளத்தில் அந்த ஒரு உதாரணமான அச்சத்தை வளர்த்து கொள்ளாததின் காரணமாக. அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அச்சமற்றவர்களாக என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்குனா, ஹுதைபியா உடன்படிக்கை நமக்கு பல வரலாற்று நிகழ்வுகளையும் பல சான்றிதழ்களையும் நமக்கு சொல்லி தந்திருக்கு. 1500 சஹாபாக்களோடு என்ன செய்கிறாங்கன்னா, மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காக வேண்டிய போகிறாங்க. அப்படி போகின்ற பொழுது காஃபிர்களால் என்ன செஞ்சாங்க, தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா ஹரஜ இலல் ஹுதைபத்தி கான மஹு 500 வ அல்ஃபி மின் அஸ்ஹாபிஹி, 1500 சஹாபாக்களோடு என்ன செஞ்சாங்க, ஹுதைபியா உடன்படிக்கையில் போனாங்க. ஆனால் ஃபலம்மா அன்கத சுலுஹு, அவங்களுடைய அந்த இணக்கத்தை, அந்த உதைபியா உடன்படிக்கையுடைய இணக்கத்தை முறித்து கொண்ட பொழுது, வகான மின் நுபுவத்திஹி வகஃபல் ஹர்பு அசர சனவாத்தின் யமுனு ஃபீஹன் நாசு, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, உதைபியா உடன்படிக்கையில் 10 வருடங்கள் என்ன செஞ்சாங்க, ஒப்பந்தம் போட்டாங்க. எத்தனை வருடங்கள், 10 வருடங்கள். அதில் முஸ்லீம்களுக்கு நிறைய பாதகங்கள் இருந்தாலும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த அம்னை பாதுகாப்பை கருதி அந்த ஒப்பந்தங்களுக்கு எங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, இந்த ஒப்பந்தத்திற்கு நாங்கள் என்ன செய்கின்றோம், செவி சாய்க்கின்றோம் என்பதாக சொல்லிக்கொண்டு என்ன செஞ்சாங்கன்னா, அமைதியாக என்ன செஞ்சாங்கன்னா அதனுடைய பயணத்தை தொடர்ந்தாங்க. உதவிய உடன்படிக்கையில் 10 வருஷம் ஒப்பந்தம் போகிற 10 வருஷங்கள் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், எப்படிப்பட்ட சூழலெல்லாம் மாற்றக்கூடிய காலகட்டம். அதற்கு சஹாபாக்கெல்லாம் ஆத்திரம் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை அமைதிப்படுத்தி அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த ஒப்பந்தத்துடைய அந்த 10 வருட காலத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாகத்தான் இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்தது. இஸ்லாம் மிக வேகமாக மக்கா நகரிலே, அதுபோன்று பக்கத்தில் உள்ள நாடுகளிலே மன்னர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த அமைதி ஒப்பந்தம் இருந்ததின் காரணமாகத்தான், அந்த அம்னு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருந்ததின் காரணமாகத்தான் இஸ்லாம் என்ன செஞ்சிச்சு, ஹுதைபியா உடன்படிக்கையின் போது என்ன செஞ்சிச்சு, வளர்ந்தது. இதை பாற்ற அந்த குறைசிகள் 2 வருடத்திலே இந்த ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க. வரலாறு சொல்கிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் 10 வருடங்கள் நம்ம ஒப்பந்தம் போட்டுருந்தது, அவர்களுக்கு பாதகமான சூழ்நிலைகள் நிறையா இருந்தும் கூட இவர் என்ன செய்கிறார், இஸ்லாத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறார். இஸ்லாத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 வருஷத்துக்கு ஒத்துக்காமல் இருந்திருந்தா வேறு ஒரு சூழலில் என்ன செஞ்சான், தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பான். ஆனால் இந்த 10 வருட காலத்தை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அவருக்கு நல்லதொரு வாய்ப்பாக இந்த மார்க்கத்தை
மக்கா நகரிலே அருகில் இருக்கக்கூடிய நாடுகளிலே மன்னர்களிடத்திலே என்ன செய்து கொண்டு செல்வதற்கு என்ன செஞ்ச நல்வாய்ப்பாக என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க. இதை பார்த்த காஃபிர்கள் அந்த குறைசிகள் ஆத்திரம் கொண்டவர்கள் 2 வருஷத்திலே முடிச்சாங்கன்னு காரணம் அந்த பாதுகாப்பான ஒரு சூழலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்குனதின் காரணமாகத்தான் வரலாறு சொல்கிறது. அதற்கு பின்னால் மக்கா உடைய வெற்றியினுடைய ஃபத்தஹு மக்காவிற்கு போகிறாங்க. ஃபத்தஹு மக்காவுக்கு போகிறாங்க. எத்தனை நபர்களோடு அங்கே போகிறாங்க, எத்தனை நபர்களோடு அங்கே நுழையிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, அதற்கு பின்னாடி அஷரத்துல் ஆலாஃபின் மினல் முஸ்லிமீன் எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபத்தஹு மக்காவில் 10,000 சஹாபாவோட போகிறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கையில் எத்தனை பேரோட வந்தாங்க? 1500 பேரோட வந்து தடுக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த ஒப்பந்தத்துடைய அடிப்படையிலே முஸ்லீம்களுக்கு பாதகமாக இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணாங்க, அதை சரியான முறையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதுகாப்பை பயன்படுத்தி, அந்த அமைதியை பயன்படுத்தி என்ன செஞ்சாங்க, மார்க்கத்தை வளர்த்தாங்க. 10,000 சஹாபாக்களோடு சாரசரையாக இஸ்லாத்தை வந்த அந்த சஹாபாக்களோடு மக்காவில் என்ன செய்கிறாங்க, போய் நுழைகிறாங்கன்னா, அப்போ ஒரு அம்னு என்பது ஒரு மனிதனுக்கு என்ன செய்து தேவைப்படுது. ஒரு பாதுகாப்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு இருக்கிறது. அந்த பாதுகாப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்னை மட்டும் அவங்க சரியாக பயன்படுத்தியிருக்காவிட்டால் 10,000 சஹாபாக்களோட மக்காவுக்கு போயிருக்க முடியுமா? அது மட்டும் இல்லை, இரக்கம் சிந்தனை கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10,000 நபர்களோடு போனாலும் கூட என்ன செஞ்சாங்கன்னா சொல்கிறாங்க, சஹாபாக்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஃபகால மன் தஹல தார அபு சுஃபியான் ஃபஹுவ ஆமினுன் வமன் அல்கா அஸ்ஸலாஹு ஃபஹுவ ஆமினுன் வமன் தஹலல் மஸ்ஜிது ஃபஹுவ ஆமினுன். முஸ்லீமில் இந்த ஹதீஸ் வந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபு சுஃபியான் வீட்டில் யார் நுழைகிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, அம்னு பெற்றவர்களாக இருப்பார்கள், பாதுகாப்பு பெற்றவர்களாக இருப்பாங்க. அதுபோல் யார் வந்து ஆயுதங்களை கீழே போட்டாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, பாதுகாப்பு பெற்றவர்களாக இருப்பாங்க. யார் மஸ்ஜிதில் ஹராமில் நுழைகிறாங்களோ அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க என்பதாக மக்கா குறைசிகளுக்கு என்ன செய்கிறாங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன் அபு சுஃபியான் வீட்டை சொன்னாங்க? அவ்வளோ பெரிய ஒரு எதிரி, அவ்வளோ பெரிய ஒரு எதிரி, பெரிய ஒரு தலைவர், குறைசிகளுக்கே தலைவராக இருந்து கூட அபு சுஃபியான் வீட்டில் ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஒரு பாதுகாப்பு தான். அந்த நேரத்திலே 10,000 சஹாபாக்களோட பெரும் படையோடு நுழைகின்ற பொழுது அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்து விடக்கூடாது, பயந்து விடக்கூடாது. இன்று நாம் அவர்களுக்கு எப்படி பழி வாங்கினோமோ, அவர்களை எப்படி நாம் சிதைத்தோமோ, அவர்களை எப்படி கொடுமைப்படுத்தினோமோ, அது ஒன்று நபியுடைய படைகளும் நபியுடைய தோழர்களும் என்ன செஞ்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துடக்கூடாதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, ஹிக்மத்தை கையாண்டு அங்கே ஒரு பாதுகாப்பை நீங்கள் அபு சுஃபியான் வீட்டில் போய் இருங்க அப்படிங்கிறான். அபு சுஃபியான் வீட்டில் போய் நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்க, நாங்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சொல்கிறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதுகாப்பை பயன்படுத்தி மக்கா வெற்றியை கையாண்டார்கள் என்பது நமக்கு என்ன செய்ய, இந்த வரலாறு நமக்கு பேசுகிறது. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அம்னு என்பது நமக்கு ரொம்ப தேவை. பாதுகாப்பு என்பது, பாதுகாப்பு தேடுவது என்பது, அல்லது அச்சத்தை தவிர்த்து வாழ்வது என்பது, பயத்தை தவிர்த்து வாழ்வது என்பது இந்த உலகத்தில் வேறு முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு எப்போதும் என்ன செய்யறான், அவனை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். அது மட்டுமல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய சகோதரருடைய அந்த குரோதத்தின் காரணமாக ஒரு நாட்டிலே பெரிய ஒரு அரசவையில் இருந்து கொண்டிருக்காங்க. அதற்கு பின்னால் என்ன செய்கிறாங்க, ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது, நெருக்கடி வருகின்ற பொழுது, நாட்டிலே உணவு வாங்குவதற்காக சகோதரர்கள் வருகின்ற பொழுது குர்ஆன் அவர்கள் இப்படி பேசுகின்றது, ஃபலம்மா தஹலு அலா யூசுஃப அவா இலைஹி அபவைஹி வகால உதுகுலில் மிஸ்ர இன்ஷா அல்லாஹ் ஆமினீன் அப்படின்னு சொல்லுது. இன்ஷா அல்லாஹ் ஆமினீன், நீங்கள் இந்த மிஸ்ரில் நுழைகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வில் நாடினால் நீங்கள் மிஸ்ருக்குள்ள அச்சமற்றவர்களாக நீங்கள் என்ன செய்யுங்க, உள்ளே போவீங்க. அங்கே என்ன உங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு கட்டத்தில் உங்கள் சகோதரன்னு பார்த்துட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருவாங்க, கைது செஞ்சிருவாங்களோ, அது வேற ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிருவாங்களோ, நம்ம இது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாமல் நீங்கள் என்ன செய்வீங்க, மிஸ்ரில் போகும்போது என்ன செய்வீங்க, அச்சமற்றவர்களாக என்ன செய்வீங்க, உள்ள நுழைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களை பற்றி பேசுகின்றான். அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பல விஷயங்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, அச்சமற்றவர்களாக வாழக்கூடிய ஒரு சூழல் என்ன செய்கிறாங்க, நம்ம கற்று தந்திருக்கிறான். ஈலாஃபி குறைஷி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அம்னை பற்றி ரொம்ப சிறப்பாக என்ன செய்கிறான், பேசுகிறான். பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்பதாக, பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்பதாக அந்த வாசகத்தை சிலாத்து சொல்கிறான். அந்த மக்காவாசிகளுக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை நம்ம வழங்கினோம் என்பதாக. அருமையானவர்களே, இந்த அச்சமற்று வாழ்வது என்பது முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வியலில் மிக சாரம்சம் சார்ந்த ஒரு விஷயம். நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எதை கண்டும் அச்சப்படக்கூடாது, எதை கண்டும் பயப்படக்கூடாது, எதை கொண்டும் என்ன செய்திடக்கூடாது, நடுங்கி விடக்கூடாது, எதை கண்டும் நாம் என்ன செய்திடக்கூடாது,
அல்லாஹ்வை விட்டு விரண்டோடி விடக்கூடாது. அப்போ அச்சமற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு செயலாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே. அது மட்டுமல்ல, ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். மதீனாவில் ஒரு நாள் கடும் சப்தம் கேட்டது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது ஒரு கடும் சப்தம் ஒன்று கேட்குது. அப்போ மக்கள் எல்லாம் பயத்தில் இருக்காங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குதிரை மீது ஏறி எந்த திசை நோக்கி சத்தம் இருந்ததோ அந்த திசை நோக்கி என்ன செய்கிறாங்க, போய் என்ன செய்கிறாங்க, முதல்ல ஆய்வு செய்கிறாங்க. எதற்காக இந்த சப்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வருகின்ற பொழுது அங்கே சிபு என்ற மலையில் கஃபின் என்ற அடிமை பெண் என்ன ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, அந்த ஆட்டை அறுக்கின்ற பொழுது என்ன செஞ்ச அந்த ஆடு போட்ட சத்தத்தின் காரணமாக பெரிய ஒரு சப்தம் என்ன செஞ்சிருக்கு, அங்கே கேட்டிருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன செய்யணும், மக்களை எல்லாம் அமைதிப்படுத்தி விட்டு போய் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்து அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இந்த மாதிரி ஒரு பெண்மணி அடிமணி பெண்மணி ஆடு எடுத்துட்டாங்க, வேறு எதுவும் கிடையாது, எல்லாம் நிம்மதியாக என்ன செய்யுங்க அவங்களுடைய இல்லங்களுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சமற்ற ஒரு வாழ்வை நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லி தந்திருக்காங்க. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பலஸ்தீனம், அல் இஸ்ஸா, காசா, இன்னைக்கு அச்சமற்ற மனிதர்களாக ஒரு உம்மத்து, யமன், அதுபோன்று லெபனான், அதுபோன்று அங்கே சுற்றியுள்ள சிறு சிறு முஸ்லீம் குழுக்கள் அல்லது முஸ்லீம் வீரர்கள், இராணுவ வீரர்கள், இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய வீரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அச்சமற்றவர்களாக என்ன செய்கிறாங்க, வாழ்ந்ததின் காரணமாகத்தான், வாழ்வதின் காரணமாகத்தான் இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னாலும் கூட உன்னுடைய காசா பகுதியை நான் என்ன எடுத்துக்கொள்வேன், நீங்கள் முழுமதாக விட்டு வெளியேறுங்கள் என்று சொன்னாலும் கூட இன்று வரை நேற்று முதல் கொத்து கொத்தாக மனிதர்கள் அந்த இடத்துல குண்டு போட்டு கொல்லப்பட்டாலும் கூட எங்களுடைய இடத்தை விட்டு போக மாட்டோம் என்று இருக்கிறார் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லி கொடுத்த அந்த அச்சமில்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான், அச்சமில்லாமல் சொல்லிக் கொடுத்த அந்த வாழ்க்கை தான் அவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவங்க ஸ்திரமா இருக்காங்கன்னா, அல்லது மார்க்கத்தில் ஸ்திரமா இருக்காங்கன்னா, அல்லது அந்த இடத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம் என்று அவங்க ஸ்திரமா இருக்காங்கன்னா, காரணம் என்ன, அச்சமற்ற வாழ்க்கை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை புரிந்து கொண்டு வாழ்கிறார்கள். அதே மாதிரி தான் இந்தியாவுடைய சூழலும் அப்படித்தான். இன்று முஸ்லீம்கள் எந்த சூழல் வந்தாலும் கூட நாங்கள் இஸ்லாத்தை கைவிட மாட்டோம், நாங்கள் எந்த ஒரு சிறை சென்றாலும் சரி, அல்லது இவங்களுக்கு வேற ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, இந்த அநியாயக்காரருடைய ஆட்சியிலே நாங்கள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டாலும் சரி, நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நிலைத்திருப்போம் என்று இந்த சகோதரர்கள் நிலைத்திருக்கார் என்று சொன்னால் காரணம் என்ன, அச்சமற்ற வாழ்வை இந்த இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கின்றது. அச்சமற்ற வாழ்வை இஸ்லாம் என்ன செய்து சொல்லிக் கொடுக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லி போல நோயிலிருந்து நாம் என்ன செய்வது, இப்போ நோயிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்ற சொன்னாலும் கூட நம்முடைய உள்ளத்திலே அச்சம் இல்லாமல் இருக்க வேண்டும். அல்லது நம்முடைய நிகழ்வுகளில் நடக்கக்கூடிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இல்லாமல் போக வேண்டும் என்று சொன்னால் அச்சம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறையா சகோதரிகள் சாதாரண ஒரு விஷயத்துக்கு என்ன செய்வாங்க, 100 தடவை துருவி என்ன செய்வாங்க, ஆராய்வாங்க. அல்லது ஒரு பயணம் மேற்கொள்றாங்கன்னா அந்த பயணத்தை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்னாச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ்விடம் என்ன செய்ய நம்ம ஒப்படைச்சிருக்கோம், அது ஹைராக இருந்தால் அதுக்கு நம்ம போவோம், சர்ராக இருந்தால் நமக்கு அல்லாஹ் விலைக்கு வச்சிருப்போம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அச்சமற்ற ஒரு வாழ்வு அந்த இடத்துல வாழ்ந்தாங்கன்னா, ஒரு தைரியமான ஒரு உள்ளத்தை அவங்க உருவாக்குனாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சூழலுக்கோ அல்லது வேற ஒரு பேச்சுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு தள்ளப்பட மாட்டார்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும், அச்சமற்ற ஒரு மனிதர்களாக என்ன செய்யணும், வாழணும். அப்படி வாழ்கின்ற பொழுது நம்மில் இருக்கின்ற அது நோயாக இருந்தாலும் சரி, வறுமையாக இருந்தாலும் சரி, கடுமையான நெருக்கடிகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த ஒரு சூழல் நம்மை நோக்கி வந்தாலும் சரி, கண்டிப்பாக மன தைரியத்தோடு என்ன செய்வோம், நம்ம வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இந்த உலகத்தில் இருப்போம். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து உம்மத்துக்களுக்கும், இஸ்லாமிய சமூகத்தை ஏற்றுக்கொண்ட, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அனைத்து மக்களுக்கும் வல்ல ரஹ்மான் தர வேண்டும். அவர்கள் அச்சமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழலிலே இது போன்ற ஒரு அச்சமற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யணும், உருவாக்கி கொடுக்க வேண்டும். அச்சமற்றவர்களாக நாம் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தல் புரிவானாக. அச்சமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய தந்த அந்த சொன்ன அந்த வெற்றியை என்ன செய்யும், வெற்றியை பெறக்கூடியவர்களாக நாம் மாறக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.